தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் கடந்த 2 மாதங்களாக மக்களை வாட்டி வதைத்து வந்த கோடை வெயிலின் தாக்கம் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக தற்போது சற்று குறைந்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்றிரவு திடீரென சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. கோவில்பட்டி அருகேயுள்ள கழுகுமலையில் 1 மணி நேரத்திற்கும் மேல் பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர், வத்திராயிருப்பு, கான்சாபுரம், கோட்டையூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. சிவகாசி அருகே மழைக்காக பேருந்து நிறுத்தத்தில் ஒதுங்கியிருந்த வெடியாலை தொழிலாளி வேல் ஈஸ்வரன் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தேனி மாவட்டம் குள்ளப்புறம் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் 3000த்திற்கும் மேற்பட்ட வாழைகள், 3 ஏக்கர் பரப்பளவிலான முருங்கை மரங்கள், 2 ஏக்கர் பரப்பளவிலான பப்பாளி மரங்கள் சேதமடைந்தன. பெரிய காற்று, மழை ரெண்டும் சேர்ந்து வந்ததுனால குள்ளப்புறம் பகுதியில் தென்னை, வாழை, பப்பாளி, முருங்கை அனைத்தும் பெரிய அளவுக்கு விவசாயிகளுக்கு சேதாரத்தை உருவாகியிருக்கு. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா எல்லா விவசாயிகளும் ஒரு 15-20 லட்ச ரூபா வரைக்குமான சேதாரத்தை குள்ளப்புறத்தில் உருவாக்கியிருக்கு. அதுபோக பக்கத்தில் இருக்க சங்கரமூர்த்தி வட்டி இந்த பகுதிகளிலையும் அந்த காற்றினுடைய தாக்கம் பெரிய அளவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆக உடனடியாக தமிழக அரசு விவசாயிகளை பாதுகாக்கணும்னா இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் கொடுக்கணும். நிவாரணம் கொடுக்குற வகையில் தான் விவசாயிகளை பாதுகாக்க முடியும். உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதேபோல் கம்பம் பகுதியிலும் சூறைக்காற்றில் சிக்கி அறுவடைக்கு தயாரான 10,000த்திற்கும் மேற்பட்ட வாழைகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் சோகத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதனிடையே குமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் கடலில் வானிலை நடுவத்தின் எச்சரிக்கையை மீறி தந்தை பிரேமதாசுடன் குளித்துக் கொண்டிருந்த ஆதிஷா என்ற 7 வயது குழந்தையை கடல் அலை இழுத்துச் சென்றது. ஆதிஷாவின் உடலை தேடும் பணியில் கடலோர காவல்படையினரும் அப்பகுதி மீனவர்களும் ஈடுபட்டுள்ளனர்.